பேட்ச் மாணவருக்கு வணக்கம். ஸோ இப்போ 6th ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே இடமதிப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்துருந்தோம். அது டெட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எப்படி மாடிஃபை பண்ணி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இது 2022 பேப்பர் 1க்கான டெட்டு கொஸ்டின் தான். கேள்வி நல்லா கவனிங்க. ஸோ கொஸ்டினே ரொம்ப சின்ன ஃபாண்ட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. நான் ரீட் பண்ணுறேன், கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. கொடுக்கப்பட்ட எண்ணில் 7இன் இடமதிப்புகளின் பெருக்கல் பலன் காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 9 7 0 3 4 2 7 5. அப்போது இங்கே ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் 7ன்னு கொடுத்துருந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது 2 இடத்துல 7 கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு அந்த 2 7ஓட இடமதிப்பு என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம் கோடி இந்த கான்செப்டில். அப்போ இங்கே வந்து 10வது இடத்துல இருக்கா. அப்போ 7 × 10 70. இது அந்த 7ஓட ஒரு இடமதிப்பு. அடுத்தது இந்த 10 லட்சங்கிற இடத்துல தானே இருக்குது. அப்போது 7 × 10 லட்சம் 10 லட்சம் இதையும் நம்ம நோட் பண்ணிடணும். இதை நோட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 70 லட்சங்கிறது கிடைக்குமா. ஸோ 7 × 10 லட்சம் 70 லட்சம் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அந்த 7ஓட இடமதிப்போட பெருக்கல் பலன் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன தான் பண்ணணும், 7ஐயும் அந்த 70ஐயும் 70 லட்சத்தையும் தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஓகே, 70 லட்சம் கரெக்டாக இருக்குல்ல. இப்போ இதை மல்டிபிள் பண்ண அப்படின்னா என்ன வரும், 7 7 49, மீதி இருக்க 0 எல்லாமே. அப்போது இங்கே ஒரு 0, இங்கே 6 0 இருக்குது. அப்போ மொத்தத்துக்கு 7 0 நம்ம நோட் பண்ணிடணும். 7 0 நோட் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அதுதான் சரியான ஆன்சர். அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். 49ன்னு போட்டுட்டு 7 0 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். பாருங்கள், எந்த இடமதிப்புங்கிறதும் நம்ம தெளிவாக புரிஞ்சுருக்கணும். அதுலேயும் அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கிறதையும் நல்லா தெளிவாக புரிஞ்சு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்ம டெட்டு கொஸ்டினில் பார்க்கக்கூடியது. ஸோ கண்டிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத இனிமேலாவது நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டு நல்லா கான்ஃபிடென்ட்டோடு நோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் மேக்ஸில் 30 out of 30 எடுக்க முடியும். அதுக்கு நான் கேரண்டி. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் ஒவ்வொரு ஷார்ட்கட்டையும் நல்லா தெளிவாக நோட் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.